எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பார்லி பாருங்கள். இதுக்கு பார்லி நான் கொஞ்சம் நல்லா அப்படியே வறுத்துட்டேன்னா இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடணுங்க. இதே மிஷினில் கொடுத்து நம்ம ஆட்டி மாவாக பண்ணி வச்சுட்டேன்னா குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கஞ்சி காசு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அவங்களுக்கு ரொம்ப சத்தானது. அதனால் பண்ணலாம். இல்லைன்னா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதை நாங்கள் வறுத்து வச்சுருக்கோங்க. சாப்பாடு போட்டு வச்சுருக்குறோம். இதில் மிக்சியில் இப்போ பாப்பாவுக்கு குழந்தைக்கு கஞ்சி காசணுங்க. பையன் 1.5 வயசு தருது. இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா போட்டிருக்கோங்க. இதை போட்டு இதை மிக்சியில் ஒரு அடி அப்படியே அடிச்சுட்டு அதை கஞ்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஞ்சி இப்படி காய்ச்சிட்டேன்னா அதில் ஒரு ஆப்பிள் துருவி நம்ம கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானதுங்க. அதை விட என்னென்ன சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. நீங்கள் பார்லி வாங்கினா இந்த மாதிரி பார்லி நல்லா பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அரைச்சிட்ருக்க டைம் இல்லைன்னா அது கூட பாதாம், முந்திரி எல்லாம் கொஞ்சம் கழுவி ஃபேனில் நல்லா உணர்த்தி வச்சுட்டு அதை அப்படி கொடுத்துடலாம். பொடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதை அரைச்சிட்டு கஞ்சி காசுலாம் வச்சுருக்கோம். பேரம் வைக்கிறோம். ரொம்ப சத்தானதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாதாம், முந்திரி எல்லாம் எல்லாருமே தொட்டிருப்பா இல்லைங்களா? அதனால் குழந்தைங்களுக்கு நல்லா சுத்தமாக கழுவி அப்படியே கொஞ்சம் வெயிலில் அப்படியே உணர்த்திடலாங்க. ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்திடலாம். இப்போ நான் கழுவி வச்சுருக்கோங்க. இது நல்லா அப்படியே உணர்த்திட்டு அது இது கூட பிஸ்தா சேர்த்து, பிஸ்தா கூட அந்த இதுக்குள்ளே வந்ததுனால பிரச்சனை இல்லை. அப்படியே உடச்சி போட்டுடலாம். போட்டு அதை பொடி பண்ணி வச்சுட்டேன்னா இந்த பார்லி இந்த மிக்சியில் ஆட்டின அந்த பொடிக்கோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதை அடுப்பில் வச்சு அப்படியே கஞ்சி காய்ச்சிடலாம். இது எவ்வளோ பண்ணாலும் திக்னஸ் ஆயிடுது. அதனால் ஒரு டம்ளர் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே கரைச்சிட்டு அடுப்பில் வைக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான பார்லி கஞ்சி.